நியூ ஃபிலிமலயா நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. அதாவது ரோஜா கூட்டம் படம் பார்த்தோன்னே சாக்லேட் பாய் மாரி ஒரு சின்ன பையன், ஒரு யூத்தான ஒரு பையனா வந்தாரு ஸ்ரீகாந்த். அவர பார்த்தவுனே பல யூத்து, பல இளைஞர்கள், இளஞ்சிகள், பெண்கள் எல்லாமே அவர் பின்னாடி அலையக்கூடிய அளவுக்கு ஒரு அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ்ஸா வந்தாரு. அவர் திரும்பின பக்கமெல்லாம் சில படங்கள்லாம் பண்ணாரு. அந்த படங்கள் பண்ணும்போது அவருக்கு மேல ஒரு ஒரு ஈர்ப்பெல்லாம் ஏற்பட்டது. ஒரு யூத் கிடைச்சிருக்கார், நல்ல நடிகரா இருக்காரு அப்டின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ பார்த்தா அவர பத்தி ஒரு திடீர்னு ஒரு தகவல் வருது. அத கேட்டாலே நமக்கு ஷாக்கா இருக்கு. அதாவது சாக்லேட் பாய், சாக்லேட் பாய்ன்னு சொல்லிட்டு இருந்தவங்க, அந்த போதை சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா இருக்கோ என்ன தெரியல. அ அது ஒரு பக்கம் விசாரணை நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் போலீஸும் வந்து அவர் விசாரிச்சு போயிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது உண்மையா இருக்கக்கூடாதுன்னு நாங்க ஆசைப்படுறோம். அது என்னான்னு தெரியல. ஆனா, அவருடைய ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா, இப்படி தான் நெறைய மேடு, பள்ளம், ஏறி, இறங்கி எல்லாம் வந்துட்டுருக்காரு. ஆனா, தொழில்லயும் அதே மாரி ஏறி, இறங்கி சறுக்கல்களும் நெறைய இருக்கு. அவருடைய தொழில்ல இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கூட ஒரு பெரிய நடிகர். நெறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. நெறைய படங்கள்ல உங்களுக்கு வந்து அதாவது தில் படத்தில வந்து ஒரு ஒரு சீஃப் மினிஸ்டரா நடிச்சிருப்பாரு. அதே மாரி ஜெமினியில வந்து ஒரு மார்வாடி சேட்டா வந்திருப்பாரு. இப்படி நெறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு அவங்க அப்பா. இவரும் வந்து நடிக்க வந்த பிறகு நெறைய படங்கள்ல பண்ண ஆரம்பிச்சார். சுபாஷ் உட்பட கவனிக்கத்தக்க சில படங்கள்லாம் பண்ணாரு. என்னாச்சு இதில பேய் படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்ச பிறகு அவருக்கும் வந்து பேய் பிடிச்சிருச்சா? அல்லது ஏதாச்சும் பொம்பளை ஷோக்குல வந்துருச்சா? அல்ல பொம்பளை பெண்களுடைய சாபமா என்னன்னு தெரியல. அதுக்கு ஒரு காரணமும் உண்டு. அவர் வந்து ஒரு பெண்ண லவ் பண்ணாரு. அதாவது நடிகை சினேகாவை லவ் பண்ணாரு. அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு பேசப்பட்டதுன்னு 4, 5 படங்கள்ல சேர்ந்து நடிச்சாங்க. அர சினேகாவும், ஸ்ரீகாந்தும் கல்யாணம் பண்ண போறாங்க அப்படிங்கிற அவங்களுக்குள்ள லவ் நடக்குது அப்படி இப்படிலாம் பேசப்பட்டது. டக்குன்னு பார்த்தா அது கட் ஆயிட்டு வேற மாரி போயிடுச்சு அது. சினேகாவும் புன்னகை அரசி வேற பக்கம் போயிட்டாங்க. அதே சமயம் இன்னொரு ஒரு ஒரு பணக்கார பெண்ண அவர் லவ் பண்ணார். சின்சியரா லவ் பண்ணார். லவ் பண்ணார். அதுக்கு பிறகு பார்த்தா முக்கியமானத முடிச்சுட்டு அவரு தபால்ல விட்டுட்டு போயிட்டாரு. இது வந்து அந்த பெண் வந்து விடல. அது கொஞ்சம் செல்வாக்கான பெண்ணா இருக்கிறனால என்ன பண்ணுச்சுன்னா, ஸ்ரீகாந்துடைய வீட்டு வாசல்லயே வந்து உட்கார்ந்து, தர்ணா பண்ணி, போராட்டம் பண்ணி, உண்ணாவிரதம் பண்ணி, அந்த அதாவது அவர வந்து ஒரு "நான் அவன் இல்ல" அப்படின்னு சொன்ன தப்பிக்க முடியாத அளவுக்கு ஒரு இது பண்ணிட்டாங்க. அவருடைய குழந்தை என் வயித்துல வளருது அப்படிங்கிற அளவுக்கு போன பிறகு, அவரால ஒண்ணும் பண்ண முடியல. தன்னுடைய தப்ப அத ஒத்துக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு, அவங்களே கல்யாணம் பண்ணிட்டு, இப்போ ஒரு அதுக்கு பிறகு 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. 2 குழந்தைகள்லாம் பிறந்திருக்கு. அதுக்கு பிறகு அந்த வாழ்க்கை வந்து சுபமா நல்லா போயிட்டுருக்கு. அப்படி போயிட்டுருக்கு. அதே சமயத்தில அவருடைய பட வாய்ப்புகள் வந்து இடையில வந்து ஏன் குறைஞ்சது என்னான்னு தெரியல. சில படங்களை சரியா தேர்ந்தெடுக்கலையா? அப்படிதான் நினைக்கிறோம். சரியான படங்கள் தேர்ந்தெடுத்து சரியா பண்ண ஆரம்பிக்கல. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 4 படம் ஓடுனாலே நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார், நான் தான் அடுத்த சிஎம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க. இதுதான் இவங்களே வந்து காசு குடுத்து சூனியம் வச்சுக்கிறது. இந்த மாரி காசு குடுத்து சூனியம் வச்சுக்கிற ஆட்கள்ல இவரும் இருந்திருப்பார். கொஞ்சம் செல்வாக்கா தன்னை அப்படியே காட்டிக்குவார். தன்னை செல்வாக்கா அப்படியே பேசிக்குவார். ஆனா, ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு அந்தணன் அடிக்கடி இவர பத்தி பாராட்டி சொல்வார். ஒரு நல்ல மனிதர், நல்ல ம ஒரு மனிதாபிமானம் உள்ளவர் அப்படின்னு அந்தணன் சொல்லுவார். நாம அவருடைய மனிதாபிமானம்லாம் பார்த்ததில்ல கிடையாது. அவ்வப்போது படங்கள்ல பார்த்தது. அப்புறம் இந்த ஒரு தவறுக்கு பிறகு அவர் தன்னை திருத்திக்கிட்டு வேற மாரி தொழில வந்து தொழில சின்சியரா கவனிக்க ஆரம்பிச்சாரு. பேய் படங்கள் நடிக்க ஆரம்பிச்சா, அத கொஞ்சம் வேற மாரி போச்சு. அதாவது மோகன் வந்து ஒரு காலத்தில வெள்ளி விழா நாயகன். அப்படி இருந்த மோகன், அழகான மைக் பிடிச்சிட்டு பாடுன மோகன் வந்து ஒரு பேயா நடிச்ச பிறகு, அவர் மேல இருந்த ஒரு கிரேஸ் அப்படியே குறைஞ்சு போய் பெண்கள் மத்தியில ஒரு கிரேஸ் குறைஞ்சது. அதே மாரி அழகான இந்த சாக்லேட் பாயா இருந்த ஸ்ரீகாந்த் வந்து பேய் படங்கள் நடிச்ச ஆரம்பிச்ச பிறகு, இவர் மேல ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம போச்சு. பெண்கள் மத்தியில ஒரு சின்ன எதிர்பார்ப்பு குறைய ஆரம்பிச்சது. அதே சமயத்தில இந்த பெண் விஷயத்தில அவரு ஏமாத்துனான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த வகையிலும் கொஞ்சம் பெண்கள் மத்தியில ஒரு அவப்பெயர். அதுக்கு பிறகு சரி தன்னுடைய மார்க்கெட்ட நிலைநிறுத்திக்க என்ன பண்ணுவாங்க, சில நடிகர்கள் வந்து சொந்த படம் தயாரிப்பாங்க. சொந்த படம் தயாரிச்சு தன்னை வந்து ஒரு நிலைநிறுத்திக்குவாங்க. அப்படி நிலைநிறுத்திக் கொண்ட ஆட்கள் நெறைய பேர் இருக்காங்க. ரஜினி உட்பட எல்லோருமே கமல், ரஜினி, விஜயகாந்த் இப்படின்னு நெறைய பேர் தன்னுடைய சொந்த படத்தின் மூலமா தன்னை ஒரு வேறொரு கோணத்தில வெளிப்படுத்துவாங்க. விஜயகாந்த் அப்படிதான் உங்களுக்கு புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரனுடைய படங்கள் வரும்போது, அதாவது அந்த டிஎஃப்டி மாணவர்களுடைய படங்களில் அவர் சொந்த படங்களாக தயாரித்து நடிக்கும்போது தான், அவரை இன்னும் பரந்துபட்ட பார்வை வந்தது. அவருடைய ஒரு வேறொரு
வேறொரு பரிமாணத்தில் அவரை வெளிப்படுத்தவும் முடிஞ்சது. அவரை எல்லோருமே எப்படி வெளிப்படுத்தலாம், இன்னும் ஒரு நல்ல வெளிப்படுத்தலாமே அப்படின்ட்டு நினைக்க வைத்தார். அதேபோல இவரும் தான் ஸ்ரீகாந்த் கூட ஒரு சொந்த படம் தயாரித்தார். அந்த சொந்த படம் வந்து பெரிய அளவுல போல. அது ஒரு மிகப்பெரிய தோல்வி குடுத்தது. தோல்வியும் நஷ்டம் தான். அந்த நஷ்டத்திலிருந்து மீண்டு வந்து மறுபடியும் வந்து கொஞ்சம் சில படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, சில வெப் சீரியஸு, அப்புறம் அவ்வப்போது சில படங்கள், அப்புறம் விளம்பர படங்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரு நல்ல நடிகர்ங்கிற பேர் இருக்கு. அந்த நடிகர்ங்கிற பேரோட அவரு கொஞ்சம் தன்னை அப்படியே இது பண்ணிட்டு வந்தார். அப்படி இருக்கிற ஸ்ரீகாந்த், அப்படி வளர்ந்த ஒரு ஸ்ரீகாந்த், ஒரு நல்ல நடிகராக, எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு நடிகராக, ரோஜா கூட்டம் ஸ்ரீகாந்தாக வந்த அவர், இன்றைக்கு ஒரு போதை கூட்டத்தால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார். பிரசாத் என்கின்ற ஒரு அரசியல் பிரமுகரை விசாரித்தபோது, அவர் யார் யாருக்கு இந்த போதையை சப்ளை பண்ணி செய்திருக்கிறார் இப்படின்னு போதைப் பொருள், அதாவது அந்த குக்கின்னு சொல்லுவாங்க, இந்த மாரி போதைப் பொருள் யார் யாருக்கு சப்ளை செய்திருக்கிறார் என்று அந்த பிரசாத் வெளியே சொல்ல, அதில் ஸ்ரீகாந்த் பெயரும் வந்துவிட்டது. அவரை விசாரித்தவர்கள் ஸ்ரீகாந்தை சென்று விசாரித்திருக்கிறார்கள். போலீசார் வரவழைத்து விசாரித்து, அவர் போதையை உட்கொண்டாரா என்ன என்பதை கொஞ்சம் விசாரித்து இது பண்ணி கொண்டிருக்காங்க. இந்த பிரசாத் சொன்னவர்கள ஸ்ரீகாந்த் மட்டும் இல்ல, பல நடிகர்கள சொல்லியிருக்கார். அதில அடுத்து யார் யார் வரப்போறாங்கன்னு இனிமே தான் தெரியும். ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது அதான் வரும். அவர் வந்து அந்த பிரசாத் ஒரு அரசியல்வாதியாக இருந்து அந்த ஒரு கட்சியால நீக்கப்பட்டு, இப்போ வந்து அந்த தொழில அதாவே பண்ணிட்டு இருக்காருன்னு நெனைக்கிறேன். அந்த தொழிலின் மூலமா பல நடிகர்களுக்கு இவர் சப்ளை பண்ணிட்டு இருக்கார், போதை வஸ்துக்கள. இந்த போதை வஸ்துவை வந்து இவரும் ஸ்ரீகாந்த் சாப்பிட்டதாலும், வாங்கியதாலும் போலீசார் விசாரணை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த போலீசாரின் விசாரணையில் உண்மை அறியும் அறியப்படலாம். ஒருவேளை அவர் வந்து அவரு நிரபராதியாக இருக்கலாம். இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஆசை. ஏன்னா அவர் நல்ல நடிகர், நல்ல நண்பர். அதனால தான் சொல்றோம். அவர் அப்படி அந்த போதை வஸ்துக்கு ஆளாகாத, அப்படி இல்லாதவரா அவர் இருக்கணும் அப்படின்னு எங்களுடைய ஆசை. அது காலத்தின் கட்டாயம், காலத்தின் தீர்ப்பு எப்படி இருக்கிறதோ யாருக்கு தெரியும். அது வந்து இனிமே அந்த போலீஸ்லேருந்து வருகிற ரிப்போர்ட்டு தான் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.